ஒரு பாடல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா கஷ்டப்பட்டு எழுதுறேன். வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? பத்திரிகையாளர் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொன்னீங்களா சொல்லலையா? சார் அதுதான் சார் டெஃபினெட்லி டுவர்ட்ஸ் இல்ல கண்டிப்பா சார் டுவர்ட்ஸ் எண்ட் Q&A இல்ல கண்டிப்பா எண்ட்ல Q&A செஷன் இருக்கு அப்ப கண்டிப்பா அது பேசலாம் சார். முதல்ல அவரை விளக்க சொல்ல சொல்லுங்க. எங்கள்ல ஒருத்தர் அவர் எழுதுறதை நீங்க வந்து பேர் போட மாட்டீங்க. அவர் பேச சொல்றாரு. இல்ல அவர் பதில் சொல்லட்டுன்றதுதான். ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு. அவர் சொல்லிட்டார். Thank you so much. எவ்வளவு பிளாகரிசம் இருக்கு. அந்த பிளாகரிசம்ல உங்களை போல ஒரு எஸ்டாப்லிஷ் டைரக்டர் பண்றது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு வேலை சார். நீங்க எல்லாம் அந்த நடிச்சவங்க எல்லாரும் should feel ashamed. நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்த விடன்ல உங்க இன்டர்வியூ இருக்கு. எவ்வளவு பொய் சார். ஒரு காஸ்ட் திரும்ப மாதிரி அது. சார் அவர் சொல்லிருக்காரு. நாங்க சொல்லல. அவர் சொல்லிருக்காரு. சார் இது ரொம்ப தப்பு சார். இவரெல்லாம் ராங் எக்ஸாம்பிள். வாக் அவுட் பண்ணுங்க நீங்க. அசிங்கப்பட்டீங்க ஓடுங்க. பதில் சொல்லாம கடந்து போனீங்கன்னா தப்பு பண்ணது உறுதி ஆயிடுது சார். உறுதிதான் அது. பொய்தான் அது. ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. சார் பதில் சொன்னது அவர்தான் சொல்லிருக்காரு. ஆனந்தவன்ல அவர் வந்து Sir 1 minute. as a director accepted. No. அப்ப அது பதில் சொல்லணும் இல்லையா? டைரக்டர் அவர்தானே? அவர் சொல்லல. ரிப்ளை பண்ண சார் அந்த பாடலாசிரியர் பேசுற டைரக்டர் போடுங்க சார். கதை திரைக்கதை வசனம் ஜெகன் போடுங்க. சார் மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க இதுக்கு. யார் பண்ணா பாடல் யார் எழுதுறாங்க பதில் சொல்லுங்க. பாடல் யார் எழுதுறாங்க பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் கைஸ் ஏன் நாங்க கொந்தளிக்கிறோம்னா சார் இல்ல சார் ஒரு சின்ன சர்ச்சை இல்ல அவரு பண்ண ஒரு சின்ன தப்புனால இந்த படத்துக்கு அவ்வளவு செலவு பண்ற ப்ரொடியூசர் செலவு பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாரு. டைரக்டர் பிரஸ் இவங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால இந்த படத்துக்கு அவ்வளவு பாதிப்பு தெரியுமா? பதில் சொல்லணும் இல்லையா? எதுக்கு அவர் வெளிய வர ஆர்டிஸ்ட் அவ்வளவு பாதிப்பு. அவரே பதில் சொல்லிருக்காரு. அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. யார் பேர் சொல்லுங்க. பாட்டு எழுதுனவர் இங்க தான் நிக்கிறாரு. ஜெகன் தான் சொல்லிருக்காரு. டைரக்டர் தான் எல்லா பாட்டு எழுதிருக்காரு. பாருங்க இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தா படத்தை பண்ணாங்க. அது சொல்லுங்க சார் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க சார். அத அவர் அக்செப்ட் பண்ணல. இல்ல இப்ப அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டு பேசி முடிச்சு சக்தி சார் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப ஜெகன் வரல. நீங்க அதனால பாருங்க கிரியேட்டருக்கு ரெகக்னிஷன் இல்ல அத ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு. நீங்க முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க இப்ப ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்பெனி கொடுக்கவே இல்லை. நீங்க அதனால பாருங்க அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சொன்னது ஆனந்த விடன்ல இந்த பாடல்களை எழுதுனது ஜெகன்னு சொல்லி நாங்க யாரும் சொல்லல சார். இயக்குனர் வந்து சொல்லுங்க. சரி நாங்க அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியா இதுக்கு மட்டும். நீங்க அதனால பதில் சொல்றோம். ரெகக்னிஷன் கொடுங்க சார். பணம் வேணும் சார். ரெகக்னிஷன் கொடுக்கறல சார். எவ்வளவு கஷ்டப்படுறோம் சார். அறிவை திருடுறது தப்பு இல்லையா சார்? காசு திருடினா கூட மன்னிச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்க இங்க ஜெகனும் இல்ல டைரக்டர் இல்ல. நீங்க பாருங்க இந்த வெளில நிக்கறாப்ல டைரக்டர் பேர் போடாம ஜெகன் உள்ள வாங்க. அது தப்புங்க. எனக்குமே ஒத்துக்கணும். ஜர்னலிஸ்டோட அறிவு திருடுறது எவ்வளவு தப்பு சார் அது? சார் உங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கு சார். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கு. பணம் போடுறீங்க சார். பல கோடி ரூபாய் பணம் போட்டுருக்கீங்க. ஓகே சார் 5 minutes. முடிவு பண்ணுங்க. அப்ப எந்த ஜர்னலிஸ்டும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? இல்ல சார் அவர் மரியாதை தரணும். பண்ற ஒரே ஒரு தப்பு வந்து இவங்க எல்லாரும் பாத்து அவருக்கு என்ன மரியாதை தர சார்? மற்ற எத்தனை கோடி போட்டுறாருல ப்ரொடியூசர் அவருக்கு மரியாதை போடுறாரு. நிக்க முடியாது டைரக்டர் சார். பாவம் சார் ப்ரொடியூசர் தான் போடுறாரு சார். ஜெகன் நாங்க தயாரிப்பாளர் வேற யாரையும் எதுவும் சொல்லல. இவர் பண்ற ஒரே ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ப்ரொடியூசர் மேல அவர் இருக்கும்போது டைரக்டர் வர சொல்லுங்க சார். ஏன் வெளிய போறாரு அவரு? ஜெகன் சார் அப்ப தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரபடி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தேன். ஒரு ஆஃபீஸ் பாயை எனக்கு இபி ஆக்குனாருங்க முதலாளி.
எங்கேயாவது நடக்குமா இது? நான் வந்து பெருசா படிக்கல, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா ஒன்றை சேர்ப்பாங்கன்ட்டு. எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்கனால என்ன முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன். நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும். சாரி, நான் நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நான் பேச முடியல, சாரி, ரொம்ப பேச முடியல, கவலையாக இருக்குது. இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு, நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா, இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதன் மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு, நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க. அதனால் என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமாக இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவர், எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர். அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இதில் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனால் சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா, இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம், மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி, ஆனால் அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துருந்தா உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னன்ட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு, பாட்டு எழுதி முடிச்சு. நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி, இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது, கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நீங்க எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் இப்போ ஒரே ஒரு கேள்விதான், உங்க பேர் அதுல போடணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? ஒரு படைப்பாளியோட கண்டிப்பா 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 சொல்லுங்க. ஒரு ப்ரொடியூசர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கட்டும், படம் வரும்போது உங்க பேர் வந்து பாடல்னு உங்க பேர் இருக்கட்டும். இல்லண்ணா, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு, இயக்குனரே ஒரு பிரபலமான வார இதழ்ல பேட்டி கொடுக்குறாரு. ஆமா ஆமா. அப்ப ஜெகன்ல நான் சொல்றேன், உங்ககிட்ட யாருக்கிட்டயாவது நான் சொன்னா இது வரைக்கும் இந்த கோவமே எங்க வருதுன்னா, எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தான பதிவு பண்றாரு. பதிவு பண்ண இயக்குனரே இப்ப வந்து மௌனமா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும், இதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். இல்ல இப்ப உன் பேரே வரலனா கூட ஊர் எரிஞ்சது எல்லாருமே தெரிஞ்சிச்சு. இல்ல எல்லாருமே தெரிஞ்சிச்சு. படம் எழுதுறீங்க இல்ல, நீங்க எழுதின இப்போ பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் ரெண்டும் விசாரிச்சு என்ன படம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டும் பேசிட்டு டேரக்டும் பேசிடுறேன், பேச முடிவு எடுக்கிறேன். நன்றி.
ஆமாங்க ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு, அந்த பாட்டு 4 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து இயக்குனரே சொன்னதுதான். 4 சாங் உங்க சாங். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மன வருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி.